ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வெஜிடபிள் வித் மஷ்ரூம் சூப் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் பட்டர் போட்டுக்கணுங்க. பட்டர் போட்டு தான் அதை பண்ண முடியும். பட்டர் லைட்டாக போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா அது வதக்கின பின்னாடி தான் நம்ம காய்கறியை சேர்க்கணும். இப்போ நான் வெங்காயம் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா. உரப்புக்கு ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். பெப்பர் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டோம்னா போதும். இப்போ காய்கறியும் சேர்க்க போகிறோம். காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த காய்கறியில் இருக்க தண்ணி வரட்டும். அது கொஞ்சம் வெந்துடும். உப்பு போட்டு மூடி வச்சுக்கணுங்க. அப்புறம் அந்த காய்கறி நல்லா வெந்த பின்னாடி நல்லா நமக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ, இப்போ ஃபுல்லாக வெந்திருக்காது, பாதி தான் வந்திருக்கும். நம்ம இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். சூப்புனா நம்மளுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கணுங்கள கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு திருப்பி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுக்கிட்டு அதை நல்லா திக்னஸ் வர்றதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதில் போட்டுருங்க. அதிலே ஊற்றிட்டோம்னா நமக்கு திக்காக வந்துடுங்க. நமக்கு இப்போ சைனீஸ் ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இப்படியே நம்ம குடிக்கலாங்க. அது 2ஐயும் போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் சேர்த்துக்கணுங்க. பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் உரப்பாகவே இருக்கும். உரப்பு, இனிப்பு, டொமேட்டோ சாஸ்லாம் சேர்க்குறனால, கேரட் சேர்க்குறனால ஸ்வீட் அண்டு ஸ்பைஸியாக தாங்க இருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதாங்க. இந்த பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. இது டயட் இருக்கவங்களுக்கெலாம் நைட்டு டின்னராகவே எடுத்துக்கலாங்க. நல்ல ஹெல்த்தியான சூப் தான். இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் லாஸ்ட்டில் சர்விங் பவுலில் சூப்பை நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஓகே, பாய்ங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.